அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவம் எல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவம் எல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்ந்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்ந்து விட்டேன். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆவி என்னோ மாடை தந்தார், அதிகாரம் என்னோ மோதிரம் தந்தார். ஆவி என்னோ மாடை தந்தார், அதிகாரம் என்னோ மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அணிந்து கொண்டோம் மிதியடியை, அப்பாவின் சுவிசேஷம் அறிவித்திட. அணிந்து கொண்டோம் மிதியடியை, அப்பாவின் சுவிசேஷம் அறிவித்திட. எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா
ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஜெயிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, துதிக்கிறதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவ பேர்வராய் குடும்ப ஆசீர்வதிங்க. என்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடு நோக்கி வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுங்க. ஒவ்வொருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். துதிகன மகிமை யாவற்றும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கிற அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிற இந்த வேளையிலும் இந்த நாளில் செய்தியின் தலைப்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார். நம்முடைய துக்கத்தை என்ன பண்ணுவார் ஆண்டவரே? சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல 12 வருடமாக பெரும்பாடுல ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. பெண்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் வரும் பொழுது 4 நாளோ 3 நாளோ இருக்கும் பொழுது அவர்கள் அவ்வளவு சிரமப்படுவார்கள். ஆனால் இந்த ஸ்திரீக்கு பாத்தீங்கன்னா 12 வருடமாக பெரும்பாடு, உதிரப்போக்கு போய்கொண்டே இருக்கிறது. அவள் சரீரம் எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னா பலவீனப்பட்டு, அவர் ஒரு வேலையை செய்ய முடியாதபடி பலவீனப்பட்டு சரீரம் கூட துர்நாற்றம் கூட அடிச்சிருக்கும். அல்லேலூயா. சொந்த பந்தங்கள்லாம் வெறுக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே அவள் காணப்படுகிறாள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுல ஒரு ஸ்திரீ. 25ஆம் வசனம், மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாய்களும் குணமடையாமல் அதிக வருத்தப்படும் பொழுது, அந்த பெரும்பாடுக்காக நிறைய வைத்தியர்கள்ட்ட போய் செலவழித்தும் சற்று கூட குணமடையாதபடி அதிக வருத்தப்படுகிறார். ரொம்ப வேதனையோடு இருக்கிறார். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணி விட்டவே இந்த பெரும்பாடு நிற்கவில்லையே என்று, துளி கூட நிற்கவில்லையே என்று சொல்லி மிகவும் வருத்தப்படுகிற நேரத்திலே இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இல்லையா? ஒரு வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் தாமதிக்கும் பொழுது, அநேக பலவீனங்கள் மாறாமல் இருக்கும் பொழுது, டாக்டர்கிட்டையும் போய் எத்தனையோ பணம் செலவு பண்ணி சுகமாகாமல் இருக்கும் பொழுது, இயேசு நமக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டார் என்று சொல்லி யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுக்கிற தேவனாய் கடந்து வருகிறார். இல்லையா? அப்படிதான் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறார். அதுல பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை, அவருடைய விசுவாசம் பாருங்க. அவருடைய கூட்டத்துல, ஜன கூட்டத்துல அவர் நின்று கொண்டிருக்கிறார். எல்லாரும் போய் அவருடைய வியாதி பலவீனங்களுக்காக போய் அவருடைய ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவ தன்னுடைய வியாதி கூட சொல்லுவதற்கு கூச்சப்பட்டு அது நெருக்கத்திலே போய் அவருடைய வஸ்திர தொங்கலையாவது தொட்டால் வல்லமை புறப்பட்டு நம்முடைய வியாதி சுகமாகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு போய் நிற்கிறதை பார்க்கிறோம். இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆய்வு தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். பின்னாடி வந்து என்ன செய்யறா? வஸ்திரத்தை தொடுகிறதை பார்க்கிறோம். அல்லையா? அவருடைய விசுவாசம் பாருங்க. இந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு நம்முடைய வியாதி சுகமாகும் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். ஆனா அவள் எவ்வளவு சொத்து சுகங்களை அழித்து செலவழித்தும் சற்று கூட குணமடையாதபடி வருத்தப்படுகிற நேரத்திலே அவளுக்கு தோண்டி இருக்கிறது இயேசுவை நோக்கி பார்த்து, அந்த கூட்டத்திலே போய் நாம் சொல்ல முடியாது, ஆனால் அவருடைய வஸ்திரத்தையாவது என்ன பண்ணும், போய் தொட்டால் என்ன பண்ணும், வியாதி சுகமாகும் என்று சொல்லி அவருடைய விசுவாசம் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. 28ஆம் வசனத்துல ஜனக்கூட்டத்திலே போய் வஸ்திரத்தை என்ன தொட்டால் என்று பார்க்கிறோம். 28ல 29வது வசனத்துல உடனே அவருடைய உதரத்தின் உரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே டக்குன்னு அந்த உதரத்தின் ஊரல் ஒரு செகண்ட்ல அப்படி நின்றுச்சுங்க. அப்படிதான் தேவனுடைய வல்லமை பெரியதா இருக்கிறது. அல்லேலூயா. வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை,
அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பாருங்க, அவருடைய விசுவாசம் அவருடைய வஸ்திர தொங்கலையால் தொட்டால் வல்லமை புறப்பட்டு நம்முடைய வியாதி சுகமாகும் என்று சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொடுகிறாள். வல்லமை புறப்பட்டு சென்று 12 வருடமாக உதரப்போக்கில் இருந்த அவருடைய சரீரத்தின் உதரத்தின் ஊரல் ஒரு நொடியிலே நின்றது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே முடியாத காரியங்களை கூட அவரிடத்தை கொண்டு போனால் அவர் என்ன செய்வார்? முடிய செய்கிற தேவனாய் கடந்து வருவார். ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, விசுவாசம் உறுதியா இருக்கணும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுது. ஒரு மனுஷன்ட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா மலையை பார்த்து பெயர்ந்து போனா என்ன பண்ணும்? பெயர்ந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லையா? விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தோடு இருக்கணும். நம்ம என்ன ஜெபித்தாலும் ஆண்டவர் இந்த காரியத்தில விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அற்புதம் கடந்து வரும். அல்லேலூயா. இந்த சகோதரி அவள் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் கண்டிப்பா நமக்கு உதரத்தின் உரல் நின்று போய்விடும் என்று சொல்லி, ஏன்னா அநேக வைத்தியர்களால் அவள் கைவிடப்பட்டு எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டும் ஒன்று சற்று குணமா அடையாமல் வருத்தப்பட்டு இருக்கிறார், வேதனையோடு இருக்கிறார், துக்கத்தோடு இருக்கிறார். 12 வருடம் பெரும்பாடு என்று சொன்னா அவர் சரீரம் நிக்க கூட பலன் இல்லாமல் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையே இயேசு வருகிறார், இயேசு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாவது கண்டிப்பா நமக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அங்க போய் நின்று வஸ்திரத்தை தொடுகிறார். அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நொடியில அந்த 12 வருடமாய் போய்கொண்டது உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. நம்ம வாழ்க்கையிலும் கூட டாக்டரால கைவிடப்பட்டிருக்கலாம், இல்ல சொந்த பந்தங்களால கைவிடப்பட்டிருக்கலாம், யாரோட அனாதையை போல நிக்கிற எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி நிக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் கதறலை வைப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்து உங்க கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தேவனாய் கடந்து வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு உடனே இயேசு தமிழத்தில் வல்லமை புறப்பட்டதை நமக்குள் அறிந்து தமக்குள்ள அறிந்திடப்பட ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கிறார். என் வஸ்திரம் தொட்டது, ஏன்னா வல்லமை புறப்பட்ட ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அவருக்கு தெரியும் யாரோ ஒருத்தர் அற்புதம் பெற்றிருக்காங்க, யார் என்று கேட்கிறார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்களுமை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர் என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் இருந்து சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அவளுடைய விசுவாசம் தான் அவளை ரட்சித்தது. எந்த ஒரு வியாதி, எந்த ஒரு பிரச்சனையும் நமக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால்தான் அங்க அற்புதத்தை கொண்டு வரும். இல்லையா? எப்படிப்பட்ட ஊழியர் ஜெபித்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நமக்குள்ள விசுவாசம் இருந்தாதான் அங்க அற்புதத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அவளுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்தது. கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்தார் என்று பார்க்கிறோம். இல்லையா? அடுத்ததா பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல இன்னொரு ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். நாயூர் விதவை குறித்து பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர்கள் அநேகம் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். என்ன செய்றாங்க? சீசர்லாம் அவரோட கூட, ஒரு மினிஸ்டர் வராருன்னா கூடயே எல்லாம் போவாங்கல்ல, அது போல ஏசப்பா வர்றவங்க சீசர்லாம் என்ன பண்ணாங்க? கூடயே போனார்கள். ஊரில் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார். மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி, ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்கலாம்ல, மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தா, அவளோ கைம்பெண்ணா இருந்தா. தாய்க்கு ஒரே மகன் தான், கணவன் இல்லை. அந்த விதவை தாய் தன்னுடைய மகனை நம்பி வாழ்கிறார். நம் மகன் நம்முடைய வயதான காலத்திலே
நமக்கு நல்லபடியா அடக்காரை செய்வான், நம்மளை பராமரிப்பான் என்று சொல்லி அவனை அப்படியாக பாலூட்டி சீராட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாள். ஆனால் தன்னுடைய மகன், ஒரே மகனும் மரித்து போய்விட்டால், கணவனும் இல்லை. அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, நமக்கு யாரும் இல்லையே, நம் மகனும் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கலங்கி தவித்து நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவள் ஊரில் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு வந்தார்கள். அவள் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தாள், அவ்வளவு கைமனா இருந்தால். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடைய கூட வந்தார்கள். எல்லா ஜனங்களும் கூடி வருவாங்க. ஒரு வீட்டுல சாவுனா நல்ல அத்தனை பேர் என்ன செய்வாங்க, அந்த வீட்டுக்கு வருவாங்க, அந்த வாசல்ல வந்து நிற்பாங்க. அந்த பிரேயர் தூக்குற வரைக்கும் இருந்து ஆறுதல் படுத்துவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இவளுக்கு வேணும்னு கூட சொல்லுவாங்க. இல்லையா, இவன் மகன் இறந்து இவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூசிக்கிறவங்களும் இருப்பாங்க, கரிசனைப்படுறவங்களும் இருப்பாங்க, ஆறுதல் படுத்துறவங்களும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இவள் நின்று கொண்டிருக்கிறாள். கர்த்தர் அவளை பார்த்து, நல்லா கவனிங்க, நம்முடைய பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். மனுஷன் வந்து பாக்குறானோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். இல்லையா, ஊரால் வெகு ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அழுகாதீங்க, எல்லாரும் ஒரு நாளைக்கு போறவங்க தான், நீங்க சோர்ந்து போகாதீங்க, மனசு தேத்திக்கீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா நிரந்தரமான ஒரு தீர்வு யார்கிட்ட வரும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தான் தீர்வு வரும். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, கர்த்தர் அவளை பார்த்து, எல்லா மக்களும் வந்தவங்களும் பாக்குறாங்க, கர்த்தரும் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிற பார்வை வேற, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. கர்த்தர் பார்த்தாரா ஒரு அற்புதத்தை என்ன செய்வாரு, கண்டிப்பாக செய்யாம போகவே மாட்டார். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி என்ன செய்யறாரு, அவள் மேல மனதுருகிறார். இவளுக்கு இருந்த ஒரே பையனும் மரித்து போய்விட்டால் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு, பாரத்தோடு, மனதுருக்கத்தோடு பார்க்கிறார். அழாதே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, பார்த்து விட்டு போல மனதுருகிறார். அவள் அழுகிறத பார்த்து, அடித்து மோதி அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லுகிறார். தேவன் மட்டும் நம்மளை அழாதேன்னு சொன்னார்னா அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். அல்லேலூயா. மனுஷன் அழாதேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா தேவன் நம்மளை அழாதே என்று சொல்லிட்டார்னா அதுக்கு அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற தேவனாய் கடந்து வருவார். பாருங்க, அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து என்ன செய்யறார், பாடையதான் தொட்டார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் வந்து வண்டிகள்லாம் கொண்டு போறாங்க. அப்பெல்லாம் பாடைன்னு சொல்லுவாங்க, கிராம சைட்லாம் அதெல்லாம் உண்டு. பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு குச்சிகள்லாம் வச்சு கட்டி கீத்தெல்லாம் போட்டு, கீத்தெல்லாம் பின்னுவாங்க. அப்பயே அந்த இறந்த வீட்லயே தென்னை மரத்தை எல்லாம் வெட்டி அந்த கீத்தெல்லாம் பின்னி அதெல்லாம் போட்டு பாடையை உண்டு பண்ணி அதுல படுக்கிற மாதிரி இதெல்லாம் போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு நல்லா அழகா பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை அந்த பாடையில தூக்கி வைப்பாங்க. அந்த பாடையை தான் 4 பக்கம் துவந்துட்டு போவாங்க. அங்கிட்ட 2 குச்சி, இந்த 2 குச்சி இருக்கும், நடுவுல அந்த பிரேயத்தை வச்சிருப்பாங்க. அந்த பாடையை சுமந்துட்டு போறாங்க பாருங்க. அந்த பாடையை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தொட்டார். பாருங்க, கிட்ட வந்து பாடையை தொட்டார். வாலிபன தொடலைங்க, எல்லாம் கவனிங்க, வாலிபன தொடல ஆண்டவர் பாடையை தான் தொடுகிறதை பார்க்கிறோம். தொட்டோன்னு என்ன பண்ணா, பாடையை தொட்டோன்னு அதை சுமந்தவர்கள் என்றார்கள். சுமந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிரேயத்தை தூக்கிட்டு போறவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய வல்லமை அப்பேற்பட்டது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடையை தொட்டோன சுமந்தவர்கள் நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது அவனை தாய் இடத்துல வைத்தார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து என்ன பண்ணா, பேச தொடங்கினார். கிட்ட வந்து பாடையை தொட்டோன அதை சுமந்தவர் நின்றாங்க. அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுறார். வாலிபனே எழுந்திரு என்று சொன்னா, சேர்ந்து போனவனை பார்த்து பாடையை தொட்டுட்டு எழுந்திருன்னு சொன்னா எழுந்திருப்பானா? அதான் கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வஸ்திரத்தை சொன்னோன்னு வல்லமை புறப்பட்டு வியாதி சுகமானதோ, 12 வருடமா இந்த உதரத்தின் குரல் என்றதோ, அதே போல இந்த பாடையை தொட்ட உடனே வாலிபனை எழுந்திரு என்று சொல்லுகிறார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை தன் தாயினிடத்திலே ஒப்பித்து எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மையப்படுத்தினார்கள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அந்த உதரத்தின் 12 வருடமாய் உதரம் போன துக்கத்தை, துக்கமோ துக்கம், அவளுக்கு வருத்தப்பட்டு கொடுக்கிறார். நிறைய பணம் செலவு பண்ணி, சொத்துக்கள் எல்லாம் அழித்து செலவு பண்ணி வருத்தப்படுகிற நேரத்திலே கர்த்தர் அவளுக்கு அற்புதம் செய்து அவருடைய துக்கத்தை என்ன பண்ணாரு, சந்தோஷமாக மாற்றினார். இந்த விதவை தாய்க்கு பாத்தீங்கன்னா, ஞாயிறு விதவைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, இந்த விதைக்கு ஒரே மகன் தான், இருந்த மகனும் மரித்து போய்விட்டா. அவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு, பாடையை தொட்டு என்ன செய்யறார், சுகப்படுத்துகிறார். அவளை அழாதே என்று சொல்லுகிறார். நம்மளோட வாழ்க்கை இந்த நாள்ல உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்,
அழாதே மகனே என்று சொல்லுகிறார். அழாதே என்று சொல்லி மனதுருகிறார். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க வேலை இல்லாம இருக்கலாம். எல்லாருக்கும் வேலை இருக்கு, எனக்கே ஆண்டவரே வேலை இல்லை, நான் உண்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கலங்கலாம். ஒருவேளை குடும்பத்துல சமாதானம் எனக்கே இல்லை, நான் நல்லா ஜெபிக்கிறேனே, எனக்கு சமாதானம் இல்லையே, என் கணவன் ரட்சிக்கப்படவில்லையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே, என் பிள்ளைகள் படிக்கவில்லையே, என் கடன் பிரச்சனை நீங்கவில்லை என்று சொல்லி பல காரியங்களை குறித்து கலங்கி வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், அழாதே என்று சொல்லுகிறார். இல்லையா? உங்களை பார்க்கிறார், உங்க வேதனைகளை பார்க்கிறார், உங்கள் உபத்திரங்களை பார்க்கிறார், உங்கள் கண்ணீர்களை பார்க்கிறார். அப்படியே விலகி போகிறது உபத்திரப்படுகிற உபத்திரத்தை அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அவர் பார்த்து விட்டு அவளை பார்த்து விட்டு மனதுருகிட்டு அழாதே என்று சொல்ற. இன்னைக்கு உங்களை பார்க்கிறார் ஆண்டவர். உங்க சூழ்நிலைகளை பார்க்கிறார், உங்க குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில வேலை இல்லாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், மனதுருகி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னை தேடுகிறாளா, என்னை தேடுகிறாளா என் மகன் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார், மனதுருகிறார். அடுத்தது என்ன செய்யறார்? அழாதே என்று சொல்லி உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய கடந்து வருகிறார். இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் வருகிற நாட்களே மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கு. எந்தெந்த காரியத்துல துக்கப்பட்டு கலங்கி வேதனையோடு இது எப்படி நடக்குமோ, இது எப்படி முடியுமோ என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு சொல்லுகிற கர்த்தரோட வார்த்தையை மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் அழுது புலம்பீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் யோவான் 16:20 உங்களுக்காகவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். விசுவாசிங்க. பெரும்பாடுள்ள ஸ்ரீ விசுவாசித்தால் அது அவளுக்கு விடுதலை கொண்டு வந்தது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது விடுதலையும் மகிழ்ச்சியும் துக்கத்தை மாற்றக்கூடியதாய் சந்தோஷமாய் மாற்றக்கூடியதாய் காணப்படும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார், காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார்.
தாங்கிடும் பலன் தருவார், தாங்கிடும் பலன் தருவார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாயினூறு விதவையுடைய மகனை ஆண்டவரே எழுப்பின தேவன், ஆண்டவரே இந்த விதவையுடைய கண்ணீரை ஆண்டவரே களிப்பாய் மாற்றினீங்க, அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீங்க ஆண்டவரே. அதே போல பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ராஜா உடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட பொழுது அன்றே இந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு இந்த 12 வருடமா இருந்த உதரத்தின் உரலை நிறுத்தினீங்களப்பா. இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க. என்ன சூழ்நிலைகளை துக்கப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. கண்ணீரை களிப்பாய் மாற்றுங்க. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன், வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தேவனா இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் துக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷமாய் மாறுவதாக. நெடுநாளால் பிள்ளைகள் கண்ணீர் விட்டது போதும் ஆண்டவரே, நெடுநாளால் பாடுபட்டது போதும் ஆண்டவரே, நெடுநாளால் வியாதியில கஷ்டப்பட்ட போதும் ஆண்டவரே, நெடுநாளால் கடன் பிரச்சனை கஷ்டப்பட்டது போதும் ஆண்டவரே. இன்றைக்கு உள்ள துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. நானும் என் விட்டார் ஓ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படியா குடும்பமாய்மை சேவிக்க, குடும்பமாய்மையுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆவியான கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஊழியர் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய ஊழியத்துல அவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க, வரங்களால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்கப்பா. அவர்களுக்கு விரோதமாய் ஊழியங்களுக்கு விரோதமாய் போராடுகிறேன் எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக, நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க, ஒரு கொடுத்திருக்க ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஒவ்வொரு ஊழியத்திலையும் கர்த்தாவே கொள்ளை பொருளாய் தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர அற்புதத்தின் அடையாளத்தினாலும் மெய்யான தேவன் ஜீவனுள்ள தேவனை நிரூபித்து காட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆலயம் இல்லாத இடங்களே ஆலயம் கட்டுவதற்கேற்ற வழிவாசலை திறந்து கொடும். ஆலயம் இருக்கிற இடத்துல ஆத்துமாக்களை அழிந்து போகிற ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா நீ தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஊழியத்தின் தேவைகள், வாஞ்சைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியா செபிக்கிறோம். ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய கண்ணீரெல்லாம் களிப்பாக மாற்றுங்கப்பா. அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க. எந்தெந்த காரியத்துல அற்புதம் வேண்டும் என்று சொல்லி இந்த நாள்ல நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே கேட்கிறார்களோ அத்தனை காரியத்துல தேவன் அற்புதம் செய்து நீர் மகிழ பண்ணுவீராக. துதி கனம் மகிமை யாவற்றையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.